இல்லைங்க, என்கேஜ்டா இருக்கு. மாமா, வெஜிடபிள் சூப் கொண்டு வந்திருக்கேன். சூடா அறுத்துக்குள்ள சாப்பிடுங்க. வேண்டாம், எடுத்துட்டு போ. எனக்கும் வேண்டாம், எடுத்துட்டு போ. என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? அன்னைக்கு டீ போட்டு கொடுத்தா வேண்டாங்கிறீங்க, இப்ப சூப் கொடுத்தா வேண்டாங்கிறீங்க. ராஜாவை காணோங்கிற கவலை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. காலையில இருந்து சரியா சாப்பிடலையேன்னு சூப் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா 2 பேரும் ஒண்ணு போல வேண்டான்னு சொல்றீங்க. வேண்டாம் விடம்மா, சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. அது எப்படி மாமா விட முடியும்? நாளைக்கே அவர் வந்து பாத்துட்டு எங்க அப்பா அம்மாவை நீ சரியா கவனிச்சுக்கலையான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நியாயமா பார்த்தா பாவம் புலத்தாச்சு பொண்ணாச்சேன்னு என்ன உட்கார வச்சு நீங்க தான் கவனிக்கணும். என்ன டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியும் கேட்காம உங்களுக்கு பாசத்தோட சூப் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா 2 பேரும் வேண்டான்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுங்க, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னங்க இவ தலையெழுத்தடி. ராஜா, எங்கப்பா போயிருந்த? 2 நாள் ஆளே காணும். உன்னை காணும் நாங்க 2 பேரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஏம்பா, எங்கேயாவது போறதுன்னா சொல்லிட்டு போறது இல்லையா? உன்னால எத்தனை பேருக்கு டென்ஷனு? ஆமா, ஒரு ஆத்திர அவசரத்துல செல்போனு அதான் பண்ணி வச்சிருக்க. அதான் வந்துட்டேன் இல்லப்பா, சும்மா புலம்பாதீங்க. வேலை ராஜா, ராஜா, என்ன ராஜா, எங்க போனீங்க? எதுக்கு போனீங்க? உங்களை பார்க்காம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்பா அம்மா கூட சரியா சாப்பிடாம ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நீங்க கூட பாருங்க எவ்வளவு துரும்ப அடிச்சு போயிட்டீங்கன்னு. சரியா சாப்பிடலையா நீங்க? சரி சரி, நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு சூப் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் பாஞ்சாலி. என்ன கவனிச்சுக்கிறதுக்கு இங்க வேற ஆள் இருக்காங்க. நீ வீணா உடம்ப அலட்டிக்காத. யாரு? அம்மாவை சொல்றீங்களா? அவங்கள கவனிச்சுக்கவே 4 ஆள் வேணும். பாவம், அவங்களே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இதுல அவங்க உங்களை பாத்துப்பாங்களா? அது மட்டும் இல்லாம உங்களை கவனிச்சுக்கிற உரிமை அவங்கள விட எனக்கு தான் அதிகம் இருக்கு. தப்பா சொல்ற பாஞ்சாலி, அந்த உரிமை உனக்கு எப்பவும் கிடைக்காது. உரிமை உள்ளவ ரேகா மட்டும்தான். ரேகா, ரேகா, இங்க வரா? மரியாதையா அவளை வெளியே போக சொல்லுங்க, இல்லன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள போலீஸ் வரும். என்ன மிரட்டுறியா? இனிமே ரேகா இங்கதான் இருப்பா. அது யாருக்காவது பிடிக்கலனா அவங்க வீட்டு விட்டு வெளியே போலாம். இது ஏன் வீடு. நான் உங்க பொண்டாட்டி. அத நான் சொல்லணும். என் வயித்துல வளர்றது உங்க குழந்தை தானே பேட்டர்னிட்டி டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல காட்டு, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. ஜஸ்ட் ஐ டோன்ட் கேர். ரேகா, நீ உள்ள போ. நில்லு, மரியாதையா வெளியே போயிடு. போகலன்னா இது வரைக்கும் நீ அசிங்கப்பட்டதை விட அதிகமா அசிங்கப்படுவ. என்ன பத்தி உனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றேன். நான் இனி ஒரு நிமிஷம் கூட ராஜா விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ.